வீற்றிருக்கும் அவைத்தலைவர் அவர்களே, நீதி வழுவா நீதிமான்களே, என் அறிவுக்கண்ணை திறந்த ஆசிரியர்களே, செயற்கரிய யாவும் நட்பின் இனிய மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையோரே, இன்று நான் உங்கள் முன் வீற்றிருப்பதற்கான காரணம் எம் அமுத தமிழின் சிறப்பை எடுத்துரைப்பதற்காகவே ஆகும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூற்றுக்கேற்ப தமிழ் மொழியை படிப்போர்க்கு அதன் இனிமையை உணர முடியும் என்பது வெள்ளிட மலையாகும். முதலாவது, தமிழ் எழுத்துக்கள் பல உருவத்தோடும் பருவத்தோடும் தொடர்புடையது. தமிழ் எழுத்துக்கள் சுழியை அடிப்படையாக கொண்டவை. சுழியிட்டு எழுதுவது தமிழ் மொழிக்கே உள்ள அழகு என பலதரப்பட்ட சான்றோர்களின் கருத்தாகும். உதாரணத்திற்கு அ, உ ஒரு சுழியாகவும், ஆ, ஓ இரு சுழியாகவும், இ பெரும் சுழியாகவும், ஐ சிறு சுழியாகவும் தமிழின் சிறப்பை நாம் சான்றோர்கள் வகுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் எழுந்ததுதான் உ. பிள்ளையார் சுழி, சுழியிட்டு எழுதும் வழக்கம். தமிழ் மொழிக்கே சிறப்பிடம் வகிப்பது திருக்குறளாகும். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழில் எழுதப்பட்ட நூலாகும். திருக்குறள் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் ஆகும். ஓர் அதிகாரம் 10 பாடல்களை கொண்டது. திருக்குறளில் ஆக மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளதால் இந்நூலில் 1330 குறள்கள் உள்ளன. ஆகர முதல எழுத்தெல்லாம் எனும் அடியை தமது முதல் குறளாக தொடங்கியுள்ளார் திருவள்ளுவர். இதனை நாம் உலக பொதுமறை நூல் என்றும் அழைப்போம். திராவிட மொழிகளுள் தமிழ் மொழியே மிக தொன்மையானது, பெருவளமுடைய செம்மொழியாகும் என்பது ஹியர்சன் கூற்றாகும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தோன்றியது தமிழ் மொழியாகும். தமிழ் மொழி இலக்கண இலக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் என்னும் நூல் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் நூலாகும். இது 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாகவும் கருதப்படுகிறது. மேலும் அகத்தியம் நமக்கு கிடைக்கப்பெற்ற 2வது தொன்மையான நூலாகும். ஆனால் இவ்விரண்டு நூல்களும் தமிழகத்தில் ஏற்பட்ட கடற்கோளால் 3000, 5000, 9000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி அழிக்கப்படப்பட்டது. இதனால் தமிழ் மொழி செம்மொழி என போற்றப்படுகிறது. மனித உள்ளத்தை புனிதப்படுத்தும் பக்தி இலக்கியம் நிறைந்த ஒரு மொழி தமிழ் மொழியாகும் என்பது தனிநாயக அடிகளது கூற்றாகும். தமிழ் புலவர்கள் பல அரிய நூல்களான காப்பியங்கள், கவிதைகள், நாவல்கள், சிறுகதைகள் போன்றவற்றை படைத்து